நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சேரன் ரொம்பவே கஷ்டத்தோட உட்காந்துருக்க. அதே மாதிரி சந்தா ஏற்கனவே தங்கியிருந்த இடத்துக்கும் பாண்டியும் பல்லவனும் போயிட்டு வந்து அங்க யாருமே இல்லைன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே பதட்டத்தோடையும் அதுக்கு மேல ரொம்பவே பயத்தோடயும் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்க இருந்தவங்களும் கோயில்ல இருந்து கிளம்ப சொல்ல அங்க இருந்து எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இதை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சேரன் தனியா உட்காந்து சந்தா கூட எப்படியெல்லாம் இருந்தோன்றதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிலாவும் சேரனோட தம்பிங்களும் இப்போ சேரானனா நம்ம எப்படிதான் சமாதானப்படுத்த போறோம்னு ஒண்ணுமே புரியாம உட்காந்துருக்க. ஆனா சேரன் திடீர்னு வெளியே வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி, ஏன்டா இப்படி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் பசிக்குதா இல்லையா, இருங்க நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து போறேன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல ஏதோ நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது நடக்கல, என் ராசி அப்படியே நினைச்சுக்க வேண்டியதான். சந்தா இப்போ நல்லபடியா இருக்காளான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. நீங்களும் தேவையில்லாம இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் தனியா இருக்கணும்னா இருந்துட்டு போறேன், அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல நடேசனோ சேரன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருடா, அந்த பொண்ணு எங்க இருக்காங்களோ அங்க போய் நம்ம அந்த பொண்ணு கூட தூக்கிட்டு வந்துடலாம், அப்படி இல்லையா இந்த பொண்ணு இல்லைன்னா 1000 பொண்ணு இருக்குன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சேரணும், அப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களான்னு கோவத்துல, இங்க பாருங்கடா, இதுக்கு மேல இதை பத்தி யாராவது பேசுனீங்க ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான் எனக்கு கெட்ட கோவம் வரும், வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விஷயத்த டைவர்ட் பண்ண எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில சேரன் வழக்கம் போல எல்லாருக்கும் காஃபி போட்டுக்கிட்டு இருக்க. அங்க போயிட்டு நடேசனும், ஒரு விஷயம் நடக்கலனா இதை விட நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சேரன் அமைதியாக தான் இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து வர்ற ஆட்கள் எல்லாருமே நீங்க ஓகே தானே, நீங்க ஓகே தானேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நிலா கூட சேரன்னு பேரை சொல்லிட்டு அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து போக, ஒரு கட்டத்துல கடுப்பான சேரனும் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு, இங்க பாருங்கடா, நடந்தது நடந்து போச்சு, நீங்க எல்லாரும் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா என் விதி அது நடக்காம போயிடுச்சு, அதுக்காக நீங்க எல்லாரும் ஏன்டா இப்படி இருக்கீங்க, ஆவுனா வந்து வந்து நீ ஓகேவா ஓகேவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் யாராவது இந்த விஷயத்த பத்தி பேசுனீங்க அப்புறம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு திடீர்னு நிலாவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, சாரிம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நிலாவும் இல்லைண்ணே எல்லாம் ஓகே தான், என்ன உங்களுக்கு வருத்தமா இருந்தா கூட பரவாயில்ல, அதை வெளியே சொல்லிடுங்க, உள்ளுக்குள்ளேயே வருத்தப்படுறதாங்கண்ணே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல. அப்ப கரெக்டா சந்தாவோட அண்ணன் சேரனுக்கு கால் பண்றாங்க. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் பதட்டத்துல உடனடியா அதை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு, இப்ப சந்தா எப்படி இருக்கான்னு சேரன் விசாரிக்க ஆரம்பிக்க, நாங்க இப்போ ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம், வண்டி மாறி மாறி போய்கிட்டு இருக்கோம், நான் ஏதோ யாருக்கும் தெரியாம ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் அங்க போயிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் சந்தாவை கூட்டிட்டு வர பாக்குறேன், சந்தாவால இப்போதைக்கு உங்ககிட்ட பேச முடியாது, ஆனா அவளும் உங்களை கேட்டான்னு சொல்லிட்டு உடனடியா போனை வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே சேரனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சேரனும் போங்கடா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க சொல்றாங்க. சோழனும் சவாரிக்காக கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நிலாதான் சேரனை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டான, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்ல. ஆனா பாண்டி இங்க துப்பாக்கி வச்சு காட்டும் போதே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, அது அவங்க ஊரு, அவங்களால என்ன பண்ண முடியும்னு கரெக்டான ஒரு பாயிண்ட சொல்ல. இதை கேட்டுட்டு சேரன் இன்னுமே பதட்டத்தோட இருக்காங்க. ஆனா என்ன, சேரனுக்கு தெரியாமலே சோழன் அவங்களுக்கு உதவி பண்ண போறாங்கன்னு இதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய போகுது. அண்ட் ஆல்சோ மொத்த குடும்பமும் சேரனோட சந்தோஷத்துக்காக என்னனாலும் பண்ணுவாங்க. ஏன் சந்தா இப்ப எங்க இருக்காங்கன்றத கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு சந்தாவையே அவங்க மீட்டு கூட்டிட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா சேரனுமே சந்தாவுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா நல்லா இருக்கும். அவங்க எப்படியாவது சந்தாவுக்காக வெயிட் பண்ணாம சந்தாவை கண்டுபிடிக்க அவங்களே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?